والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: مفاتيح الغيب خمس لا يعلمهن إلا الله، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மேலும் அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைச்சு இந்த மனிதர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த மனிதர்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட பல விஷயங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா பருவநிலையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு வருடத்திற்கு 4 பருவ காலங்கள் இருக்கின்றன. இந்த பருவ காலங்கள் 4ம் சரியான முறையில் சரியான விதத்தில் வருமேயானால் இந்த மனிதனுடைய வாழ்க்கை இயல்பாக இருக்கும். இந்த 4 பருவ காலங்களிலேயும் ஏதாவது முன்பின் இருந்தது அப்படி என்று சொன்னால் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மழை காலம் என்பது சரியான முறையில் அந்த காலங்களிலே மழைகள் பெய்தது என்று சொன்னால்தான் மனிதனுடைய வாழ்வு இயல்பாக இருக்கும். ஒரு வருடம் மழை காலத்துல மழை பெய்யல அப்படின்னு சொன்னா அந்த வருடத்திற்கு பேரு பஞ்சகாலம் என்பதாக சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மழையின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் அல்லாஹ் உருவாக்குறான். எப்ப மழை பெய்யலையோ உணவுப் பொருட்கள் எல்லாமே விளையாம போயிடும். எப்போ உணவு தட்டுப்பாடு ஏற்படுமோ அப்பொழுது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மழை என்பது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு அருட்கொடையாக இருக்குது. மழை பெய்தால்தான் பூமி அது இறந்த பூமி என்பதாக சொல்லுவாங்க. எப்ப மழை பெய்யுமோ அது உயிர் பிச்சு அது புல் பூண்டு முளைக்கக்கூடியதாக ஆகும். எப்போ புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்குமோ அப்ப ஆடு மாடுகள் எல்லாம் அந்த புல் பூண்டுகளை மேய்ந்து ஒரு நல்ல நிலையில இருக்கும். எப்ப மழை பெய்யாதோ அப்ப கால்நடைகளுடைய அழிவுகள் ஏற்படும் என்பதாக சொல்லப்படும். எனவே மழை இருக்குது, இது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு தண்ணீர் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த தண்ணீர் என்பது மழையின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறான். இந்த மழையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல வகையான சிறப்பு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அழைக்கிறார். முதலாவதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத் என்பதாக இந்த மழையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒயன்ஷுரு ரஹ்மத, மக்கள் எல்லாமே மழையே பெய்யாமல் இருந்து மழையை எதிர்பார்த்து அவர்கள் எல்லாம் சடைவடைந்த பொழுது
பொழுது இப்ப அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹ்மத்தான என்னுடைய ரஹ்மத் என்பதாக இந்த மலையை அல்லாஹு தாலா சொல்லுகிறார். இந்த தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே குறிப்பிடுவான். இந்த மலைக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை ரஹ்மத் என்பதாக சொல்லுவான். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா பரக்கத் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல பரக்கத் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அதுல ஒரு விஷயம் அல்லாஹு தாலா மலையை சொல்லியிருக்கிறான். இந்த மலை இருக்குது மாஅம் முபாரக்கா, பரக்கத்தான தண்ணீர் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே பதிவு செய்வான். மூன்றாவதாக அல்லாஹு தாலா இதை ஒரு மிகப்பெரிய நிஅமத்தாக அல்லாஹு தாலா தன்னுடைய குர்ஆனிலே பதிவு செய்வான். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லுவான், நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அதனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும், என்னென்ன வெகுமதிகள் எல்லாம் கிடைக்கும் என்பதாக சொல்லும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அதோடு உங்களுக்கு என்னென்ன வெகுமதிகள் எல்லாம் கொடுப்பான் என்றால் யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல மலையை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். தன்னுடைய நிஅமத்தாக இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த மலையை இந்த அளவிற்கு சிறப்பான வார்த்தைகளை கொண்டு தன்னுடைய குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மலையுடைய விஷயத்துல ரெண்டு விஷயம் முக்கியமான ஒன்று. அந்த ரெண்டு விஷயத்திலையும் சரியான முறையில் நம்முடைய கொள்கைகள் இருக்க வேண்டும். முதலாவதாக, மழை என்பது எப்ப பெய்யும், எவ்வளவு பெய்யும், அந்த மழையினால என்னென்ன நலவுகள் எல்லாம் ஏற்படும் என்ற எல்லா விஷயங்களும் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு நியத்து நம்ம இடத்துல இருக்கணும். ஒரு சரியான எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல பதிவு செய்வான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று அல்லாஹு தாலா பதிவு செய்வான். முதலாவது இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாள் எப்போ வரும், எந்த நாள் வரும், எந்த நேரத்தில் வரும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத்து வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் என்ற அடையாளங்களை மட்டும்தான் சொல்லி தந்தாங்களே தவிர கியாமத்து இன்னைக்கு தான் நடக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னதில்லை. காரணம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கியாமத்து எப்பொழுது வரும் என்பதாக தெரியும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒய் நஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்ப பெய்யும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி அதிகமாக ஆனதின் காரணமாக சில நேரங்களில் வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காற்றுறதுக்கு தாழ்வாக இருக்குது, இந்த இடத்துல புயல் அதிகரிச்சிருக்கு, அதனால கனமழை இருக்குது என்பதாக வானிலை அறிக்கை சொல்றது இருக்குது. இது ஊர்ஜிதமான தகவல் அல்ல, உறுதியான தகவல் அல்ல, ஒரு கணிப்பான ஒரு தகவலாகத்தான் இருக்கு. சில சமயம் அது நடக்கலாம், சில சமயம் அது நடக்காம இருக்கலாம், பெரும்பாலும் நடக்காம தான் இருக்கு. சில நேரத்தில் நாளைக்கு அதிகமாக மழை பெய்யும் என்பதாக சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. எப்போ ஸ்கூலுக்கு லீவ் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ அன்னைக்கு தான் நல்லா வெயில் அடிக்கும், அன்னைக்கு மழை பெய்யாது. எனவே அதிகமான நேரத்தில் அது தோற்று தான் போகும். காரணம், அல்லாஹ் சொல்லிட்டான், என்னை தவிர இந்த உலகத்தில் யாருக்குமே அது தெரியாது என்பதாக. எனவே அதனுடைய ஊர்ஜிதமான தகவல் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. மூணாவதாக அல்லாஹ் தஆலா சொன்னான், வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயினுடைய வயிற்றுல கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை அது ஆனா அது பெண்ணா,
அது என்ன நிறம், அது நல்ல பிள்ளையாக இருக்குமா அல்லது கெட்ட பிள்ளையாக இருக்குமா, அதுக்கு ரிஸ்க் எவ்வளோ, அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளோ என்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இன்னைக்கு பல கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. அதன் காரணமாக வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்பதாகலாம் கண்டுபிடிக்க முடியுது. என்றாலும் அதிலேயும் அவர்கள் 90% தான் அவங்க அதில் ஜெயிக்கிறாங்க. சில சமயங்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தை தான் பிறக்க போகுது, ஆனால் அது மாற்றமாக பிறந்திருக்கிறது என்ற தகவல்களையும் நாம் அடிக்கடி கேள்விப்படுறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஊர்ஜிதமாக அந்த குழந்தை ஆனா பெண்ணா, அது என்ன கலரு, அது நல்லவனாக இந்த உலகத்தில் வாழுமா அல்லது தீயவனாக வாழுமா, அதுக்கு ஆயுட்காலம் எவ்வளவு, அதுக்கு ரிஸ்க் அல்லாஹ் தஆலா எவ்வளவு வச்சிருக்கான் என்ற எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நான்காவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒமா தத்ரி நஃப்ஸு மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு என்ன நடக்கும் என்பது அல்லாஹ் தஆலா தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, சில ஜோசியங்கள் எல்லாம் இருக்குது, அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வாழ்க்கையில் அடுத்து இப்படி போக போறீங்க, இந்த காலகட்டத்தை அடைவீங்க என்பதாக சொல்லுவாங்க. எல்லாமே பொய் தான். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் அது பொய் என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க, இந்த தெனாலிராமனுடைய கதையில வரும். ஒரு தடவை அரசர் கவலையா உட்கார்ந்துருந்தாராம். ஏன் கவலையா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் ஜோசியக்காரர்கிட்ட போனேன், அவர் பார்த்து சொன்னாரு, இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நீங்க இறந்து போயிருவீங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அந்த தெனாலிராமன் சொன்னாரா, அதெல்லாம் பொய், நம்பாதீங்க. இல்லை இல்லை அது உண்மை என்பதாக அரசர் சொன்னார். நான் வேணா நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி யார் அந்த அரசருக்கு ஜோசியம் பார்த்தாரோ அவரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டாரு, அரசர் எத்தனை காலம் வாழுவார்? அப்போ அந்த ஜோசியக்காரர் அதே சொன்னார், இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அரசர் இறந்து போயிடுவார். அப்போ அந்த ஜோசியக்காரர்கிட்ட சொன்னார், நான் எவ்வளோ காலம் வாழுவேன்? அப்போ அந்த ஜோசியக்காரர் சொன்னார், நீங்கள் ஒரு 10-15 வருஷம் வாழுவீங்க. அந்த ஜோசியக்காரர்கிட்டே கேட்டார், நீங்கள் எவ்வளோ காலம் வாழுவீங்க? அவர் சொன்னார், நான் 20லேருந்து 30 வருஷம் இன்னும் நான் வாழுவேன். உடனே தன்னுடைய இடுப்பில் இருந்த வாளை எடுத்து அந்த ஜோசியக்காரருடைய தலையை எடுத்துட்டார். அந்த தெனாலிராமன் தன்னுடைய இடுப்பில் இருந்த வாளை எடுத்து ஜோசியக்காரருடைய தலையை எடுத்துட்டு அரசர்கிட்ட சொன்னார், இப்போதான் இந்த மனுஷன் சொன்னார் இன்னும் 20 வருஷம் வாழுவேன்னு சொல்லி. இப்போயே அவருடைய உயிர் போயிடுச்சு. அவர் எவ்வளவு காலம் வாழுவே என்பது அவருக்கே தெரியாத போது உங்களுடைய வாழ்க்கை அவர் எப்படி சொல்லுவார் என்பதாக அந்த தெனாலிராமன் சொன்னாருங்கிற ஒரு கதை வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அறிய முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். 5வதாக, எந்த இடத்துல ஒருவர் மௌத்தாகுவான் அப்படிங்கிற விஷயமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். இந்த 5 விஷயங்கள்ல ஒண்ணுதான் மழை எப்போ பெய்யும், எப்படி பெய்யும், எங்க பெய்யும், எவ்வளவு பெய்யும், அதனால நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா என்ற எல்லா விஷயமும் அல்லாஹ் தஆலா மட்டும்தான் அறிவான் என்று ஒரு முஃமின் ஈமான் கொள்ள வேண்டும். 2வதாக, இந்த மலையுடைய விஷயத்துல மலையை கொடுக்கிறது அல்லாஹ் தான் அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு முஃமின்களுடைய நாவிலையும் வரணும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியாவுடைய இடத்துல ஃபஜ்ர் தொழுகை வைக்கிறாங்க. முந்தின இரவு சரியான மழை பெய்ஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுகை வைக்கிறாங்க சஹாபாக்களுக்கு. ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹல் ததுருன மாதா கால ரப்புக்கும். சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய ரப்பு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம். எப்போது சஹாபாக்களுடைய பதில் அதுதான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அதிகமாக அறிந்தவர்கள் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நேற்று இரவு மழை பெய்ஞ்சிச்சு, என்னுடைய அடியார்கள்ல பாதி பேர் காலையில முக்மீனாக காலை பொழுது அடைந்தாங்க, பாதி பேர் முக்மீன்கள்ல பாதி பேர் காஃபிராக காலை பொழுது அடைந்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நபி அவங்க விளக்கம் சொன்னாங்க, நேற்று இரவு நல்ல மழை பெஞ்சிச்சு, யாரெல்லாம் முதிர்னா பி ஃபதுலிஹி வ ரஹ்மத்திஹி என்பதாக சொன்னாங்களோ, அதாவது இந்த மலையை கொடுத்தது என்னுடைய ரப்பு, அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் இந்த மழை பெஞ்சிச்சுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் முஃமினாக ஆயிட்டாங்க. இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் இந்தந்த நட்சத்திரம் இந்தந்த இடத்துல இருக்கிறனால தான் மழை பெஞ்சிச்சு, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்துல தோன்றனால தான் மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் காலையில எந்திரிக்கும் பொழுது காபிராக ஆயிட்டாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக மழை பெய்யும் பொழுது காரணங்கள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு முஃமினும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இது இறங்கியிருக்கு, அல்லாஹ் தான் மழை பொழிய வைத்தான் என்பதாக ஒவ்வொரு முஃமினும் இந்த மழையுடைய விஷயத்துல ரொம்ப கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மழை பெய்யும் பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கு என்பதை நாம முதல் தெரிந்து கொள்ளலாம். மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு வகையான மேகங்கள் எல்லாம் வரும், அதாவது மழைக்கான மேகங்கள் என்பதாக சொல்லுவாங்க. மேகம் இருட்டி ஒரு கருப்பான ஒரு சூழ்நிலையை அது உண்டாகும். இந்த மாதிரி நேரங்கள் வரும் பொழுது ஒரு முஃமின் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கருமையான மேகங்கள் வரும் பொழுது பயப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. பயப்படுவாங்க, திடீர்னு வீட்டில இருந்து வெளியே போவாங்க, வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வருவாங்க, இப்படி நடப்பாங்க இப்படி நடப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருப்பாங்க. இதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மழைக்காக வேண்டி மேகங்கள் எல்லாம் வந்திருக்கு, மக்கள் எல்லாமே சந்தோஷத்துல இருக்கிறாங்க, மழை பெய்ய போகுது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க போகுது, இதனால பல வகையான பிரயோஜனங்கள் எங்களுக்கும் எங்களுடைய கால்நடைகளுக்கும் இருக்கு என்பதாக எல்லா மக்களுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீங்க மட்டும் கொஞ்சம் பதட்டமான நிலையிலே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஆயிஷாவே, இதே மாதிரி தான் ஒரு கூட்டத்துக்கு ஒரு மேகம் வந்துச்சு, அந்த கூட்டத்து மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இது எங்களுக்கு மழையை தரக்கூடிய மேகம் என்பதாக சொன்னாங்க. கடைசியில் அது என்ன ஆணுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மேகத்தை வச்சுதான் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தை அழித்தான். எனவே இந்த மேகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சிருவானோன்னு ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, அதனால தான் நான் பயந்துகிட்டே இருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஆக கருப்பாக மேகம் வரும் பொழுது நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம கொஞ்சம் திடுக்கிடக்கூடியவர்களாக இருக்கணும். யா அல்லாஹ், இதன் மூலமாக உன்னுடைய ரஹ்மத்தை இறக்கு, அதாபை இறக்கிறாத யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். மேலும் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், அதாவது இந்த கருமேகம் எல்லாம் வந்துட்டு மழை பொழிந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. எனவே மழை பெய்யும் பொழுது நாமளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதாக நாமளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல மழை பெய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய துஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை பெஞ்சாலே துஆ செஞ்சிருவாங்க. அதனுடைய அர்த்தம், யா அல்லாஹ், பயனுள்ள மழையை தா யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்வாங்க. ஏன் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க அப்படின்னு சொன்னா, சில சமயம் மழை பெய்யும், அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. சில சமயம்
மழையை ஏற்றுக்கொள்ளாத நிலத்துல மழை பெய்யும் பொழுது அதன் மூலமாக மழையினால எந்த பிரயோஜனமே இந்த உம்மத்துக்கு கிடைக்காது. எனவேதான் சொல்லுவாங்க, பஞ்ச காலம் என்பது எது என்று சொன்னால் மழை பெய்யாத காலம் பஞ்ச காலம் அல்ல, மாறாக மழை பெஞ்சும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமே அடையாம இருக்கிறோம்ல அதுதான் பஞ்சகாலம் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை பெஞ்சிச்சுனாலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் பயனுள்ள மழையை தா என்பதாக. சில சமயம் நமக்கு எதிராகவே அது ஆயிடும். சில சமயம் நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹுடைய ரஹ்மத்து தான், ஆனால் அதையும் அல்லாஹு தாலா நம்முடைய பாவத்தின் காரணமாக நமக்கு அல்லாஹு தாலா துன்பமாக ஆக்கிடுவான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயனுள்ள மழையை தா என்பதாக துஆ செய்வாங்க. அதே போல அதிகமாக மழை பெய்யக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வாங்க சில துஆக்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவுக்காக வேண்டி மிம்பர்ல நின்று ஹுத்பா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுத்பா கொடுக்கும் பொழுது ஹுத்பா முடிஞ்சோன ஒரு மனிதர் எந்திரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஊர் இருக்குது, அந்த ஊர்ல மழையே பெய்யாம இருக்குது, ரொம்ப பஞ்சமாக இருக்கு, மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க, எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப சிரமமா இருக்கு, மழைக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மனிதர் கேட்டுக்கிட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை தூக்கி அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் மழையை பொழிய செய்வாயாக என்பதாக துஆ செஞ்சாங்க. அப்ப அந்த சஹாபி ஒருத்தவர் சொல்றாரு, நபி அவர்கள் அல்லாஹ்விடத்துல கையை தூக்குற வரையும் எந்த ஒரு மலையுடைய அடையாளமே வானத்துல இல்லை, எந்த ஒரு மலையுடைய மேகமுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை தூக்குனாங்க, வேக வேகமாக மலையுடைய அந்த மேகங்கள் எல்லாமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குத்துபாவுடைய படியை விட்டு இறங்குறாங்க. மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் பெய்யுது, 2 நாள் பெய்யுது, 3 நாள் பெய்யுது. அடுத்த ஜும்மால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே மாதிரி குத்துபா கொடுக்குறாங்க. அதே மனிதர் வந்துட்டார். அதே மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நீங்க துஆ செஞ்சீங்க, ஒரு வாரமா மழை பெஞ்சு ரொம்ப எங்களுக்கு சிரமமா ஆயிருச்சு, எங்களுடைய மக்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க, எங்களுடைய விளை நிலங்கள் எல்லாமே வீணா போகுது, விளைச்சல்கள் எல்லாமே அழிஞ்சு போகுது, எங்களுடைய கால்நடைகள் எல்லாமே செத்து போகுது யா ரசூலல்லாஹ், எனவே நீங்க அல்லாஹ்விடத்துல மழையை நிற்கணும் என்பதாக துஆ செய்யுங்கன்னு சொல்லி நபி அவர்கள்ட்ட கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த துஆ, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை தூக்கி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. யா அல்லாஹ், அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மலையை நிறுத்தி அப்படின்னு சொல்லி துஆ செய்யல. யா அல்லாஹ், மலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற, நிறுத்தின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்யல. மாறாக இப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. யா அல்லாஹ், எங்களுக்கு இது போதும் யா அல்லாஹ், எனவே சுத்தி உள்ள இடங்கள்ல நீ இந்த மலையை கொண்டு போய் கொடுத்துறியா அல்லாஹ். எந்தெந்த இடங்கள் எல்லாமே மலையுடைய இடங்களாக இருக்குது, பள்ளத்தாக்குடைய இடங்களாக இருக்குதோ, எந்தெந்த இடத்துல மழை பெஞ்சா மரங்கள் எல்லாமே வளருமோ அந்த இடத்துல இந்த மலையை கொண்டு போய் நீ குடியா அல்லாஹ், எங்களுக்கு போதும் யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக இந்த மலையை ஆக்கிறாது யா அல்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்கள் மலையை நிறுத்த துஆ செய்யல. காரணம், மலை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கு. ஒருபோதும் அந்த மலையை நாம கண்டிப்பாக திட்டக்கூடாது. சில சமயம் நம்முடைய வாயில இருந்து ரொம்ப தவறான வார்த்தைகள் எல்லாம் வந்துடுது. இந்த மலையை பற்றி மலை சனியை உடையவே மாட்டேங்குது என்பதாக, மானங்கட்ட மலை என்பதாக ரொம்ப தவறான வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை பெய்யறதை பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம நம்முடைய தவறான வார்த்தைகளை கொண்டு திட்டணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கால் அல்லாஹ் தஆலா கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா
ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு நாம் ஆளாயிடுவோம். எத்தனையோ இடங்கள் இருக்குது, இப்போ நாம் வாழக்கூடிய காலங்கள்லையும் எத்தனையோ நாடுகள் இருக்குது, அங்கே மழையே பெய்யாது. அங்கே மழையே பெய்யாததின் காரணமாக மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எலும்புக்கு மேலே தோலை போர்த்துன மாதிரி இருப்பாங்க. வெறும் எலும்பு கூடுக்கு மேலே சாதாரண தோலை போர்த்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மெலிந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அங்கே இறங்கலை. அங்கே மழை பெய்யாததின் காரணமாக உணவுக்கு வழி இல்லை, தண்ணீர் குடிக்கிறதுக்கு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக நம்முடைய இடங்கள்ல சரியான முறையில் அல்லாஹ் தஆலா மலைகள் எல்லாருமே கொடுக்குறான். எனவே இது சில சமயம் நமக்கு துன்பமாக இருந்தாலும் பொதுவாக பார்க்கும் பொழுது அது மக்களுக்கு ரஹ்மத்து தான். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கும் பொழுது அது ரஹ்மத்து தான். இந்த மழையின் காரணமாக தான் நமக்கு சரியான முறையில் தண்ணி கிடைக்குது. தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனால உயிர் வாழ முடியாது. இந்த மழையின் காரணமாகத்தான் புற்பூண்டுகள் எல்லாம் முளைக்குது. இந்த புற்பூண்டுகளின் காரணமாகத்தான் இந்த ஆடு மாடு கோழிகள் எல்லாமே உயிரோடு இருக்குது. இந்த மழையின் காரணமாகத்தான் மண் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆகுது. மண் ஸ்ட்ராங்காக ஆணுச்சு அப்படின்னு சொன்னாதான் நம்மளால விளைச்சலே போட முடியும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக பார்க்கும் பொழுது மழை இருக்குது, ரஹ்மத்து தான். சில சமயம் சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறனால மழையை ஒருபோதும் நம்முடைய தவறான சொற்களை கொண்டு நாம சொல்லிடக்கூடாது. மேலும் மழை பெய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய செயல் என்னவென்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை பெய்யும் பொழுது தன்னுடைய ஆடையை லேசாக விளக்கிட்டு மலைக்கு பக்கத்தில் போய் நின்றாங்க. மலையுடைய சில துளிகள் நபி அவர்களுடைய மேனிகளில் படும்படி நபி அவர்கள் தன்னுடைய ஆடையை விளக்கிட்டு மலை படும்படி போய் நின்றாங்க. நபியுடைய மேனியில மலை பட்டது. அப்போ நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த மாதிரி செய்றீங்க, காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய புதிய நீர் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது, அதனால் அந்த பரக்கத்து எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையில போய் கொஞ்சம் நடந்தாங்க. எனவே நபி அவர்களுடைய சுன்னத்து மலையுடைய தண்ணீர், ஒரு சில தண்ணீர்கள் நம்முடைய உடம்புல படும்படி செய்கிறது இருக்குது. இதுவும் நபி அவர்களுடைய சுன்னத்தாக இருக்குது. சில பேர்த்துக்கு மலையில நனைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உடம்பு சரியெல்லாம் போயிடும். அவங்களெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் தான். யாருக்கெல்லாம் அதனால எந்த ஒரு கெட்டதுமே ஆகாதோ அவர்கள் நபி அவர்களுடைய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சில துளிகள் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய பரக்கத் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். அதனுடைய துளிகள் நம்முடைய மேலே படும்படி நாம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல மழை பெய்து முடிந்ததற்கு பிறகு முதிர்னா பி ஃபضலில்லாஹி வ ரஹ்மத்திஹி என்பதாக சொல்ல வேண்டும். அதாவது இந்த மழையை என்னுடைய ரப்பு தான் கொடுத்தான், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதாக ஒவ்வொரு முஃமினும் சொல்ல வேண்டும். இதன் காரணமாகத்தான் மழை பெய்தது, இதன் காரணமாகத்தான் மழை பெய்துச்சு என்பதாக சொல்லுவது இருக்குது. இது முஃமினுடைய வார்த்தைகள் அல்ல. முஃமினுடைய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் மழை பெய்தது என்பதாக சொல்லக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஃமினும் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மழை என்பது அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருக்குது. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில சமயங்கள் அந்த மழையின் காரணமாக நம்முடைய வேலைகள் கெட்டு போகலாம், அல்லது ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் நமக்கு ஏற்படலாம். அந்த நேரத்தில் நாம் பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு தவறான வார்த்தைகளும் நாம் உபயோகிக்க கூடாது. அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவன் வழங்கிய எல்லா நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.